ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, உன்னை சுற்றியுள்ளவர்களால் உன் மனம் உடைக்கப்படும் பொழுது ஒவ்வொரு தருணமும் நீ செதுக்கப்படுகின்றாய் என்பதனை முதலில் உணர்ந்து கொள். உனக்கு வழிகளை ஏற்படுத்தியவர்களுக்கு நன்றி கூற பழகிக்கொள். அதனால் எது உன்னை துன்புறுத்தினாலும் புன்னகையுடன் ஏற்றுக்கொண்டு அனைத்தையும் கடந்து வா. உனக்கான வெற்றி வெடியல் காத்திருக்கிறது. நீ தோல்வி அடைந்து விட்டதாக உனக்கு நீயே, எல்லாம் முடிந்து விட்டதாக நீயாகவே தீர்ப்பு சொல்லிக் கொண்டால் நீ என்ன கடவுளா? பின்பு உன் குருவானவன், உன் தந்தையானவன் எனக்கென்ன வேலை இந்த பூமியினில்? நீ இன்னும் வாழ்க்கை பாடத்தை முழுமையாக கற்றுக்கொள்ளவில்லை. உனக்கு இன்னும் அந்த மனப்பக்குவம் வரவில்லை என்றுதான் அர்த்தம். இன்னும் சிறு பிள்ளையாகவே இருக்கிறாய். எல்லாவற்றையும் சகித்து கொள்ள பழகிக்கொள்ளம்மா. உன்னால் இயலவில்லை என்றால் யாரிடமாவது சொல்ல வேண்டும் என்று உன் மனதிற்கு தோன்றினால் தயவு செய்து இந்த போலி மனிதர்களிடம் மட்டும் சொல்லாதே. உன் முன்பாக சிரித்து பேசிவிட்டு பின்னால் இருந்து உன்னை தகாத வார்த்தைகளால் பேசுவார்களே ஒழிய உன்னை பற்றி நல்ல விதமாக யாரிடமும் சொல்ல மாட்டார்கள். அதனால் என்னிடம் சொல். நான் யாரிடமும் இதை பற்றி சொல்ல மாட்டேன். யாராக இருந்தாலும் அவர்களின் கண் பார்த்து பேச பழகிக்கொள். முகம் பார்த்து சிரி. அதிகமாக யாரிடமும் பேசாதே. பின்பு உனது பலவீனம் பலம் எல்லாம் அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். பேசும்போது ஒவ்வொரு வார்த்தைகளிலும் கவனம் இருக்க வேண்டும். ஏனென்றால் நீ சொல்லாத சொல்லுக்கும் நீதான் முதலாளி. யாருக்கும் உன் அன்பை வெளிப்படுத்துவதற்கு முன் அவர்களின் மனம் என்ன என்பதை பார்த்து உனது அன்பை செலுத்து. அவர்களின் குணம் பார்த்து நடந்து கொள். பின்பு என்ன, உன் வாழ்க்கை நிச்சயமாய் இனிக்கச் செய்யும். சகுனிகள் நிறைந்த இந்த உலகினில் சத்தியத்தை மட்டும் வைத்துக்கொண்டு ஒன்றும் செய்ய முடியாது. கொஞ்சம் சாணக்கியத்தனமும் உனக்கு தேவையம்மா. உன் உறவுகளின் இயல்பு குணம் என்ன என்பதை இப்பொழுதாவது புரிந்து கொண்டாயா? நீ தேவைப்படும் வரை உன்னிடம் இருக்கும் நிறைவான விஷயங்களை அழகாக தேன் ஒழுக சொல்வார்கள். வேலை முடிந்த பின் உன் குறைகளை மட்டுமே தான் சொல்வார்கள். இவர்களின் சுயரூபத்தை இன்றாவது புரிந்து கொண்டாயா? இனியாவது விலகியே இரு. ஆனால் பேசாமல் மட்டும் இருந்து விடாதே. பின்பு அதற்கும் ஒரு காரணத்தை தேடுவார்கள், உன்னை எப்படியெல்லாம் பழி சொல்லலாம் என்று. இவர்களின் குணம் உனக்கு தெரிய வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை நாட்களாய் உனது வெற்றியை நான் தாமதித்து கொண்டு வந்தேன். என் இரு கரங்களால் நான் உனக்கு தரும் செல்வங்களை நீ பெற்றுக்கொண்டு உன் குடும்பத்துடன் சந்தோஷமாக வாழ்வாயாக. உன்னை அவமானப்படுத்தியவர்களுக்கு வார்த்தையால் மட்டும் பதில் சொல்லிவிடாதே. வாழ்க்கையில் பதில் சொல். உன் தலை நிமிர நிமிர அவர்களின் தலை குனிந்தே தீரும் அம்மா. எதிரியாய் எதிரில் நிற்பவனை கூட மன்னித்து விடலாம். ஆனால் உன் கூடவே இருந்து உன்னை குழியில் தள்ளிவிட்டு மறுவேளை பார்க்கிறார்களே இந்த நம்பிக்கை துரோகிகள், இவர்களை மட்டும் என்றுமே நம்பி விடாதே. நம்பி மன்னித்தும் விடாதே. உன் உறவுகள் பொய்யாகவே இருந்துவிட்டு போகட்டும். அதை கண்டு கொள்ளாமல் நீ கடந்து செல்ல பழகிக்கொள். அதில்தான் உனக்கான நிரந்தரமான நிம்மதி இருக்கும். இல்லையென்றால் அதற்கும் உன்னை பல வசை சொற்களால் சபிக்கவும் செய்வர். ஏற்கனவே பல வசை சொற்களாலும் பல சாபத்தினாலும் இப்பொழுதுதான் நீ மீண்டு வந்துள்ளாய். மெல்ல மெல்ல நீ மீண்டு கொண்டிருக்கும் இந்த சமயத்தில் மீண்டும் சில வசை சொற்கள் உன்னை தீண்டுவது வேண்டாம் அம்மா. குணத்தால் அருந்த உறவுகளை விட பணத்தால் அருந்த உறவுகள் இந்த பூமியில் அதிகம். பல ஏமாற்றங்களை பார்த்து விட்டோமே, இனியும் நாம் ஏமாந்து கொண்டேதான் இருப்போமா என்று நொந்து கொள்ளாதே.
இனி வருங்காலத்தில் உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரிடம் எச்சரிக்கையாக பழக வேண்டும் என்றுதான் இந்த பிரபஞ்சம் உனக்கு தந்த இந்த எச்சரிக்கை மணி. நீ ஏமாந்திருந்தாலும் உன் சூழ்நிலை எதுவாகினும் உன்னை நம்பியிருப்பவர்களை மட்டும் என்றுமே ஏமாற்றாதே. உன்னை அவமானப்படுத்துபவர்களுக்கு மௌனமாய் இருந்து விலகிவிடு. அது 1000 வார்த்தைகளுக்கு சமம் அம்மா. நரசிம்ம சுவாமிக்கு உகந்த இந்த புதன் நன்னாளில் அவரின் அருளால் நீ என்னிடம் அழுது வேண்டி கேட்டுக்கொண்டாயே, அது நிச்சயம் கிடைக்கும். இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகினில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.